துளாராசியை எடுத்துக்கொள்வோம். சார், துளாராசி நாங்கள் ரொம்ப துன்பத்தில் இருக்கோம், துக்கத்தில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி அஷ்டம குரு இருந்தது, அப்புறம் 12ஆம் இடத்தில் கேது இருந்தது. நிறைய பிரச்சனைகளும் துக்கங்களும், நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் எங்களை துரத்தி கொண்டுதான் இருந்தது அப்படின்னெல்லாம் நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த துக்கத்தை, இந்த துன்பத்தை, இந்த துயரத்தை தூள் தூளாக உடைத்து ஒரு விபரீத ராஜயோகம் துளாராசிக்கு இருக்கா அப்படின்னா 12 ராசிகள்லேயே துளாராசிக்குத்தான் இது அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்ன விதி பிரகாரம் இந்த 8ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தின் அதிபதியுடன் தொடர்பு கொண்டால், அது பரிவர்த்தனையாக இருந்தாலும் பார்வையாக இருந்தாலும் இல்லை நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் அது விபரீத ராஜயோகம்தான். இப்போ துலாத்துக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 3ஆம் வீட்டில் தனது சொந்த நட்சத்திரத்தில் 6ஆம் அதிபதியால் பார்க்கப்படுவது, இதுதான் இந்த துலாத்துக்கு விபரீத ராஜயோகம். அதையும் தவிர 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி இந்த வருடத்தின் பிற்பகுதியில் உச்சமடையக்கூடியது 10ஆம் வீட்டில் பஞ்சமகா புருஷ யோகத்தில். இது அமலா யோகம். உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் இவர்களுக்கு பலம் பெறுகிறது. உபஜயம், அதுல ஜெயம் அப்படின்னு சொன்னாலே இது வெற்றி தான். ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகங்களின் கூட்டணி இருந்தால் அது சரியான ஜாக்பாட். அப்படி இல்லைன்னாலும் நீங்க கவலைப்பட வேணாம். ராசிக்கு குரு பார்வையே உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் தான். இதையும் தவிர உங்களுக்கு லாபத்தில் கேது பகவான்கிறது சூப்பர் டூப்பர் ஜாக்பாட். 5ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில், வருடத்தின் கடைசியில் அவர் 4ஆம் இடத்துக்கு வந்தாலும் உச்ச குருவால் பார்க்கப்பட போகிறார். இந்த பக்கம் 6ஆம் இடத்தில் உங்களுக்கு சனி பகவான் அமர்ந்து அவர் மேலும் மேலும் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறார். இப்போ வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே எந்த ராசிக்கு அதிகமான ஒரு குட் நியூஸை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது முதல்ல துலா ராசிக்கு.